வணக்கம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்றும் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இதில் முதல்வர் மு.க.ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். வரும் 27ஆம் தேதி புயல் உருவாகலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்திருக்கக்கூடிய சூழலிலும், அதே போன்று வடகிழக்கு பருவமழை தற்பொழுது தமிழகம் முழுவதும் பரவலாக பெய்ய தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது குறித்தும் தற்பொழுது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக முகத்வாரங்களை தூர்வார வேண்டும். அந்த பாதையை பார்த்தோம்னால் முழுமையாக தூர்வாரினால்தான் நீர்வானது கடலுக்குள் சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலையே இது தொடர்பாக அடையார் முகத்துவாரத்தில் முதல்வர் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று நேரில் பார்வையிட்டு பணிகளை துரிதப்படுத்தவும் அவர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள், அதாவது வருவாய்த்துறை அதிகாரிகள், அதே போன்று நீர்வளத்துறை அதிகாரிகள், பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் வரக்கூடிய பருவமழை காலத்தை எதிர்கொள்வது குறித்தும், மழைநீர் வடிகால் கால்வாய்களை வருவது குறித்தும், அதே போன்று உடனடியாக ஆகாய தாமரைகள் உள்ளிட்டவற்றை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். அதே போன்று நீர்நிலைகளை கண்காணித்து முறையாக அந்த நீர் திறப்பை மேற்கொள்ள வேண்டும், கடைசி நேரத்தில் நீர் திறப்பை மேற்கொள்ளக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு பார்த்தோம்னால் தென்பெண்ணை ஆற்றில் நீர் திறந்து விடப்பட்டு விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியது குறிப்பிடத்தக்கது. அதே போன்ற ஒரு சூழல் இந்த ஆண்டு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை மாவட்ட அணைகளின் நிலவரம் குறித்தும் முதல்வர் அவர்கள் கேட்டறிந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பு மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு ஒரு விரிவான சுற்றறிக்கை அனுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.